விஜய்க்கு 100 ஓட்டு விடுறதுனால் அதில் 32 ஓட்டு வந்து டிஎம்கேட ஓட்டாக இருக்கும். அவர் டிஎம்கே ஓட்டு மட்டும் தான் பிரிப்பார். அதிமுக அதை நான் சொல்ல வரேன், பாஜக கூட்டணி ஓட்டு உண்டு, அதான் சொல்ல வரேன். 1 லட்சம் ஓட்டு 1.5 லட்சம் ஓட்டு 45,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயித்தாங்க 2021. இந்த தடவை அந்த மாதிரி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னால் 2 ஃபேக்டர். ஒன்று ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர், 2வது விஜயுடைய ஓட்டு. 2006 234 தொகுதியிலும் விஜயகாந்த் நிறுத்தினார் டிஎம்டிகே சார்பில். ஆனால் விருதாச்சலம் ஒரு தொகுதியில் வின் பண்ணார். இன்னைக்கு அதே விருதாச்சலத்தில் 2026 பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நிற்கிறார். முறை வந்து யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காம தொங்கு சட்டப்பேரவை அமையும் என்ற ஒரு செய்தியும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. நீங்க எப்படி பாருங்க? டிஎம்கே ஸ்டாலின் அவர்கள் இவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டும் கொடுத்து 10 அசம்பிளி சீட்டு கொடுத்ததுனால எந்த அளவுக்கு ஸ்டாலின் இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அதை பார்க்க வேண்டும். 2021 விழுந்த மாதிரி 1,20,000 90,800 அந்த மாதிரிலாம் விட சான்ஸ் இல்லை. ஏன்னா 4 முனை போட்டி. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான தேர்தல் அரசியல் நிகழ்வுகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் ஒவ்வொரு தொகுதி வாரியாக நாம் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம். அந்த வகையில் உளுந்தூர்பேட்டை, கெங்கவள்ளி, ஆத்தூர் உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளுடைய நிலவரங்களை எடுத்து சொல்ல இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர், ஜனநாயக ஆர்வலர் ரவிசங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். கடந்த நிகழ்ச்சியில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க, ஒவ்வொரு தொகுதி வாரியாக சொல்லியிருந்தீங்க. சங்கராபுரம், ரிஷிவந்தியம், திருக்கோவிலூர், கள்ளக்குறிச்சி சொல்லியிருந்தீங்க. இப்போ உளுந்தூர்பேட்டை, அதே போல் பார்த்திங்கன்னா கெங்கவள்ளி, ஆத்தூர், இது 3 வந்து ஒரு முக்கியமான தொகுதிகள். உளுந்தூர்பேட்டையிலையும் அது வந்து அந்த கரும்பு உற்பத்திக்கான அது ஒரு வளமிக்க ஒரு பகுதி தான், வளமிக்க பகுதி. அதே போல் ஆத்தூருக்கு கெங்கவள்ளி, அது ஜவ்வரிசி, இந்த மரவள்ளி கிழங்கு, அது வந்து கொஞ்சம் அந்த பக்கத்தில் கொஞ்சம் மரவள்ளி கிழங்கு, ஜவ்வரிசி, சேமியா, அந்த இது அது மரவள்ளி கிழங்கு மூலிமா தான் அதை தயார் பண்ணுறது. கண்டிப்பாக அது ஆத்தூர் கெங்கவள்ளியில் கொஞ்சம் உள்ள பகுதி. அது கூடுதலாக வந்து விவசாயிகள் நிறைந்த பகுதியும் கூட. ஓகே. அது சேலம் மாவட்டத்தை கொஞ்சம் இருந்த பகுதி. இப்போ வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள தொகுதியாகும். சரி. அந்த 3 தொகுதிகளை பற்றி கொஞ்சம் பேசலாம். கலர் ஆய்வு. கண்டிப்பாக. மெயினாக ஃபஸ்ட்டு நான் வந்து இதை எடுத்துக்கிறேன் சார். இந்த 3த்துலையுமே என்ன பண்ண போகிறேன், போனதோட பேசின மாதிரி எந்த கட்சி எங்கே ஜெயித்தாங்க, எவ்வளோ விக்டரி மார்ஜின் 2021, இதை தொடர்ந்து 2024 இப்போ எப்படி இருக்க போகுது அதை பார்த்துடலாம் சார். ஸோ இது வந்து உளுந்தூர்பேட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 2016 எலெக்ஷன், 2016 எலெக்ஷனில் உளுந்தூர்பேட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. ஒரு 4,164 ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. அதில் குமரகுருன்னு ஒருத்தர் ஏடிஎம்கே, அவர் வந்து 81,973 ஓட்டு எடுத்திருக்கார். இவருக்கு அகேன்ஸ்டாக டிஎம்கேல வசந்தவேல், ஜிஆர் வசந்தவேல் நின்று இருக்கார். அவர் வந்து 77,809 ஓட்டு எடுத்திருக்கார். மொத்தமான முன்னாடியே சொன்ன மாதிரி 4,164 ஓட்டு வித்தியாசத்தில் ஏடிஎம்கே குமரகுரு 2016 ஜெயிச்சிருக்கார் உளுந்தூர்பேட்டை. என்ன ஒரு கூடுதல் சிறப்புனா, மக்கள் நல கூட்டணி சார்பாக விஜயகாந்த் அங்கே போட்டியிட்டார். ஓகே. தோல்வி அடைந்தார். அதே போல் வந்து அவரை எதிர்த்து வந்து மாற்ற முன்னேற்ற அன்புமணி சார்பாக வழக்கறிஞர் பாலு அவர்களும் போட்டியிட்டு அங்கேயே 2 பேருமே தோல்வியை கண்ட தொகுதி தான் உளுந்தூர்பேட்டை. இன்னும் தேசிய நெடுஞ்சாலையில் முக்கியமான ஒரு பகுதி எதுன்னா உளுந்தூர்பேட்டையுடைய சுங்கச்சாவடி. அந்த சுங்கச்சாவடி கடந்து வந்து வாகனங்கள் போகவே முடியாது. விக்கிரவாண்டிக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை அது முக்கியமான பகுதியும் கூட. தேசிய நெடுஞ்சாலையில் செல்கின்ற பெரும்பாலான அரசு பேருந்துகள் உளுந்தூர்பேட்டை நகர பகுதி சென்று விட்டு தான் வந்து செல்லும். அதுபோல் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி தான் உளுந்தூர்பேட்டை. இதில் இன்னொன்று முக்கியம் என்னென்னா, அதே விஜயகாந்த் 2011 ஜெயலலிதா அவர்களோடு கூட்டணியில் இருந்து அவங்க அவ்வளோ
41 சீட்டில் 29 சீட் ஜெயிச்சாங்க. அது கடந்த நிகழ்ச்சி கடந்து ஆமாம். அது வந்து ரிஷி வந்து இதில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். எஸ் எஸ் இந்த முறை வந்து மக்கள் நல கூட்டணி சார்பாக உளுந்தூர்பேட்டையில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். அப்போ வெற்றி பெற்ற குமரகுரு வந்து இப்போ மறுபடியும் 2026 உளுந்தூர்பேட்டை போட்டிடுறார். 2021 அதே உளுந்தூர்பேட்டையில் 2021 பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவர் தோல்வி டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. ஆமாம், குமரகுரு தோல்வி அடைந்தார். டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. ஏஜே மணிகண்டன் அப்படின்னு அவர் 1,15,451 ஓட்டு. இந்த முறை பார்த்தீங்கன்னா அது போன்ற ஒரு மார்ஜின் வந்து கிடைப்பதற்கான சூழல்கள் வந்து இல்லை என்று சொல்லுங்க. இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஏன்னா விஜயுடைய வருகை என்பது ஆமாம் கூடுமான வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குகள் வந்து மிக குறைவான அளவில் தான், யார் வெற்றி பெற்றாலும் அதை நோக்கி தான் இருக்கும். வெற்றி பெற்றாலும் அதுதான் இருக்கும். இன்னும் கூடுதலாக 5 முனை போட்டி 6 முனை போட்டி அதுவும் இருக்குது. வேலுமுருகன் தலைமையில் ஒரு அணி, அவர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான ஒரு அணி அவங்களும் வந்து வாக்குகளை கணிசமாக இந்த வாக்கு. விஜய் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, விஜய் வந்து அவங்கள சர்வே ரிசல்ட் தான் சிலதை போட்டிருந்தாங்க. அந்த இதில் போடும்போது அவங்க சொல்கிறது, விஜயை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஜென்சி அப்படிம்பாங்க, 18லிருந்து 34 வயசுக்குள்ளே இருக்கிற மக்கள்கிட்ட 18லேருந்து 24 வயசு வரைக்கும் 2 குரூப்பாக பிரிக்கிறாங்க. 18லேருந்து 24 வயசு, 25லேருந்து 35 வயசு, அந்த மாதிரி இவங்க அதில் 18லேருந்து 24 வயசுக்குரியவங்க விஜய்க்கு 41%, 44% பேர் விஜய்க்கு ஓட்டு போடுவதற்கு தயாராக இருக்காங்க. அந்த மாதிரி 25லேருந்து 34 வயசுக்குள்ளே இருக்கவங்க 33% பேர் விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு இருக்காங்க. இதையும் தாண்டி விஜய் வந்து எந்த அளவுக்கு விஜயனுடைய என்ட்ரி டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த சர்வேல அவங்க சொல்கிறது விஜயோட இது வந்து 32.1% ஓட்டு டிஎம்கேட ஓட்டை பிரிப்பார். அதாவது விஜய்க்கு 100 ஓட்டு விடுறதுனால் அதில் 32 ஓட்டு வந்து டிஎம்கேட ஓட்டாக இருக்கும். அவர் டிஎம்கே ஓட்டு மட்டும் தான் பிரிப்பார். அதிமுக அதை நான் சொல்ல வரேன், பாஜக கூட்டணி ஓட்டு உண்டு, அதான் சொல்ல வரேன். 32 இதை பிரிக்கிறாங்க. வேறு ஏடிஎம்கே அந்த ஓட்டு பார்த்தீங்கன்னு 19 ஓட்டு, 100 ஓட்டு விஜய்க்குன்னா ஒரு 19 ஓட்டு ஏடிஎம்கே. ஸோ டிஎம்கேல 32, ஏடிஎம்கே 19 இதை பிரிக்கிறாங்க. ஸோ இந்த தாக்கம் ஏற்படுத்துறதுனால முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி ஓட்டு மார்ஜின் குறையும். அண்டு ஓட்டும் இப்போ டிஎம்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உளுந்தூர்பேட்டையில் 1,15,451 ஓட்டு டிஎம்கே. இந்த தடவை அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது, இது 4 முனை போட்டி ஆகிவிட்டது. அதனால் ஏடிஎம்கே, டிஎம்கே, விஜய் உங்கள் பார்ட்டி டிவிகே, தென் இவங்க அதையும் தாண்டி சசிகலா அம்மையார், அந்த ராமதாஸ் கூட்டணி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, இது எல்லாமே. ஸோ ஓட்டு ஒவ்வொரு கட்சிக்கு விடாததும் 1 லட்சமெல்லாம் விட சான்ஸ் இல்லை. அது என்னுடைய பாயிண்ட் உளுந்தூர்பேட்டையை பொறுத்த வரைக்கும். இப்போ உளுந்தூர்பேட்டை எல்லாத்துக்குமே எல்லா கான்ஸ்டிடியூவன்சிக்குமே இந்த தடவை 2021 விழுந்த மாதிரி 1 லட்சம், 1,20,000, 90,800 அந்த மாதிரிலாம் விட சான்ஸ் இல்லை. ஏன்னா 4 முனை போட்டி. தென் உளுந்தூர்பேட்டையை தாண்டி நீங்கள் கங்கவல்லி கேட்டீங்க. கங்கவல்லி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 2016 கங்கவல்லி ஏடிஎம்கே மருதமுத்துன்னு ஒருத்தர், அவர் தான் ஜெயிச்சிருக்கார். கங்கவல்லியில் 74,301 ஓட்டு எடுத்து ஜெயிச்சிருக்கார். இவருக்கு அகென்ஸ்டாக ரேகா பிரியதர்ஷினி இவங்க 72,039 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ மொத்தமாக என்னடா மார்ஜின், ஓட்டு மார்ஜின் எவ்வளோ வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க ஏடிஎம்கேன்னு பார்த்தால் 2016 கங்கவல்லியில் 2,262 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. ரேகா பிரியதர்ஷினி வந்து சேலத்தினுடைய முன்னாள் மேயர் அவங்க ஆனால் 2016 தோற்று விட்டார். வேறு 2021 பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இதே கங்கவல்லியில் மறுபடியும் ரேகா பிரியதர்ஷினி தோற்றுடுறாங்க. இந்த தடவை 7,361 ஓட்டு வித்தியாசம் தோக்குறாங்க. இந்த தடவை யார் நிற்கிறாங்க கங்கவல்லி ஏடிஎம்கேல பார்த்தீங்கன்னா நல்ல தம்பின்னு ஒருத்தர் நிற்கிறார். ஏன்னா போன தடவை மருதமுத்து நின்றார், இந்த தடவை நல்ல தம்பின்னு 2021 அவர் 89,568 ஓட்டு எடுக்கிறார். வேற பிரியதர்ஷினி 82,207 ஓட்டு. வேற இதே பிரியதர்ஷினி 2016 72,039 எடுத்திருக்காங்க. இப்போ எப்படி சார் இருக்கும்? இந்த தடவை அதே தான் சார். மறுபடியும் சொல்கிறேன், இந்த தடவையும் சார், இந்த தடவை மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கள நிலவரத்தில் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்
டிவிகே விஜயுடைய இது. தென் தமிழக வாழ்வுரிமை கட்சி போன தடவை டிஎம்கே கூட்டணியில் இருந்தாங்க 2021. இப்போ அவங்க வெளியில் வந்து விட்டார்கள். ஆனால் சொல்லலாம், இல்லை சார் இப்போ அதுக்கு பதில் இவங்க உள்ளே வந்திருக்காங்க, டிஎம்டிகே வந்திருக்காங்க, அவங்கவுங்க ஓட்டு இவங்க பிரித்த ஓட்டை அவங்க சேர்ப்பாங்களே, சேர்க்கலாம். ஆனால் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தொகுதியில் சில தொகுதியில் இருக்கும், சில தொகுதியில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது. இந்த தடவை மெயின் ஃபேக்டர் இந்த மாதிரி டிஎம்கேக்கு ஒரு ஸ்வீப் 1,00,000 ஓட்டு 1,50,000 ஓட்டு 45,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயித்தாங்க 2021. இந்த தடவை அந்த மாதிரி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னால் 2 ஃபேக்டர். ஒன்று ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர், 2வது விஜயுடைய ஓட்டு. எந்த அளவுக்கு விஜய் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார் அது ரொம்ப முக்கியம். இதுதான் முக்கியம். அடுத்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஆத்தூர் நீங்கள் கேட்டீங்க. 2016 ஆத்தூர் இதுலேயும் ஏடிஎம்கே தான் ஜெயிக்கிறாங்க. அதில் சின்ன தம்பின்னு ஒருத்தர் நிற்கிறார். அவர் எடுத்தது 82,827 ஓட்டு 2016. அவருக்கு அகேன்ஸ்டாக அர்த்தநாரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 2016 அவர் தான் போட்டிடுறார். இந்த 2026 அவர் போட்டிடுறார். ஸோ அர்த்தநாரி தோற்று விடுகிறார். அவர் எடுத்த ஓட்டு 65,493 தான். இந்த முறை தொகுதியை தன் வசப்படுத்துவதற்கு அர்த்தநாரியை வந்து களத்தில் வந்து தீவிரமாக களப்பணியாற்றுகிறார். அதே போல் பார்த்திங்கன்னா ஆத்தூர், கங்கவள்ளி, உளுந்தூர்பேட்டை இதை தவிர்த்து வந்து கூடுதலாக வந்து ஒரு தொகுதி உளுந்தூர்பேட்டைக்கு அருகில் இருக்கிற தொகுதி எதுனா விருத்தாசலம் தொகுதி. விருத்தாசலம் தொகுதி தேமுதிக சார்பாக திருமதி பிரேமலதா அவங்க நிற்கிறார். விஜயகாந்த் போட்டியிடுறார். அவரை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக மருத்துவர் தமிழரசி ஆதிமூலம் அவர் போட்டியிடுறாரு. அவருக்கு வந்து தொகுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல விதமான சான்றுகளும் பெயர்களும் இருக்கின்றன. நீண்ட நாட்களுக்கு பிறகு பிரேமலதா விஜயகாந்த் அந்த தொகுதிக்கு சென்று இருக்கிறார். 2006 எலெக்ஷனில் அதாவது பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2006 எலெக்ஷனில் 6க்கு விருத்தாச்சலம் ஒரு தொகுதி விஜயகாந்த் ஜெயிச்சார். ஆமாம், அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் வந்து போட்டிக்கு வரார், அசம்பிளியில் நிற்கிறார். ஸோ 2006 234 தொகுதியிலும் விஜயகாந்த் நிறுத்தினார் டிஎம்டிகே சார்பில். ஆனால் விருத்தாச்சலம் ஒரு தொகுதியில் வின் பண்ணார். இன்னைக்கு அதே விருத்தாச்சலத்தில் 2026 பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நிற்கிறாங்க. அது ஒரு சிறப்பு. நேற்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விருத்தாச்சலம் தொகுதிக்கு உட்பட்ட முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வாழப்பாடியார் பிறந்த ஊரான மங்களம்பேட்டை அந்த ஊரில் வந்து பிரச்சாரத்தை அங்கே நடத்தியிருக்கிறார். அது பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிகளும் அவர் பின்னால் வந்து சென்றார்கள். பிரேமலதா விஜயகாந்த் விருத்தாசலத்தில் இந்த முறை ஏற்படுத்த போக அரசியல் தாக்கங்கள் மக்களிடம் வந்து எந்த அளவுக்கு எடுப்படும் சார்? ஏன்னா வந்து களத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் இருக்கிறாங்க. அவங்களும் வந்து 2 முறை வெற்றி பெற்ற தொகுதி தான் ஏற்கனவே. இந்த முறை அவங்களும் நிற்கிறாங்க. கடுமையான போட்டி அங்கேயும் நிலவுதா? மிக கடுமையான கண்டிப்பாக இருக்கும் சார், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த தடவை 2021, 23 நினைக்கிற விஜயகாந்த் மறைந்து விட்டார். 23 மறைந்ததுக்கப்புறம் டிஎம்டிக்கு அவங்க கேடர்ஸ் எல்லாமே பிரிந்து விட்டார்கள். ஓகே, நிறைய பேர் வெவ்வேறு கட்சிக்கும் போய்விட்டார்கள். ஓகே, ஸோ பழைய 2021, 2016, 2016 விஜயகாந்துக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் உடல்நல குறைவெல்லாம் வந்தது. அந்த அளவுக்கு 2016 மக்கள் நல கூட்டணி அந்த அளவுக்கு ஜெயிக்கவும் முடியல. தென் இப்போ டிஎம்டிகே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த அளவுக்கு பழைய மாதிரி அவங்களுக்கு தொகுதி எல்லா தொகுதியிலையும் கேடர்ஸ் அந்த அளவுக்கு இருக்காங்களா என்ன, நிர்வாகிகள் எந்த அளவுக்கு அவங்கள பூத் லெவல் மேனேஜ்மெண்ட் எப்படி ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். விஜயகாந்த் மறைந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் ஒவ்வொரு தேர்தலையும் வந்து தீவிரமாக களப்பணி ஆட்டு வராங்க. எவ்வளோ ஓட்டு எடுக்கிறாங்க, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அது முக்கியம். இந்த திமுக கூட்டணிக்கு வந்து மிக கடுமையான பிரச்சாரத்தை அவங்க தான் முன்னெடுத்து போகிறாங்க. இல்லை பிரச்சாரம், ஏன்னா பிரச்சாரத்தை பொறுத்து ஷீ இஸ் எ வெரி குட் ஆரேட்டர், அதில் குறைய சொல்ல முடியாது. அப்படி பேசுகிறாங்க, வெரி குட் ஆரேட்டர். மக்கள் என்ன முடிவு பண்ண போகிறாங்க இந்த தடவை என்னன்னா, டிஎம்டிகே பொறுத்த வரைக்கும் பழைய அளவுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது சார், கேடர் ஸ்ட்ரென்த் எல்லாம் கிடையாது. இருந்தாலும் டிஎம்கே கட்சியில் போய் சேர்ந்திருக்கிறதுனால டிஎம்கே ஸ்டாலின் அவர்கள் இவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுத்து 10
அசம்பிளி சீட்டு கொடுத்ததுனால எந்த அளவுக்கு ஸ்டாலின் இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அதை பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் ஸ்டாலின் சொல்வார், எல்லா கேடரையும் டிஎம்கே கேடர்ஸ்க்கெல்லாம் சொல்லி கொண்டு வாங்க, அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி இவங்க ஜெயிக்கணும் நம்ம கட்சி. எல்லா தொகுதிக்கும் அனுப்புவார், பட் இந்த தொகுதிக்கு கண்டிப்பாக இது பண்ணுவார். அதனால் இதை வச்சு பார்க்கும்பொழுது எஸ், இவங்களுக்கு ஒரு இது இருக்குது. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், எந்த அளவுக்கு டிஎம்கேக்கு 2021 அந்த அளவுக்கு ஒரு ஸ்வீப் பண்ணாங்க. 135 சீட் அவங்க மட்டுமே 170, மொத்தம் 188 சீட்டில் 2021 டிஎம்கே நின்னாங்க. அதில் 173 சீட் டிஎம்கே கேண்டிடேட், மீதி 15 சீட் அவங்க கூட்டணி மெம்பர்கள். மொத்தம் 188 உதயசூரியன் சின்னத்தில். அதில் 173 டிஎம்கே கேடர்ஸ் 133 என்னமோ ஜெயித்தாங்க. மீதி இருக்கிற அந்த 15, ஸோ மொத்தம் எடுத்த 188 150 சீட்டை என்னமோ டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த தடவை அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது. அதை இந்த முறை வந்து யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காம தொங்கு சட்டப்பேரவை அமையும் என்ற ஒரு செய்தியும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ இந்த நான் இதில் பார்த்த வரைக்கும் மக்கள் தமிழ்நாட்டில் என்றைக்குமே ஒரு தொங்கு சைடுன்னு வந்ததில்லை சார். அஃப்கோர்ஸ் 2014 2006 வந்து மைனாரிட்டி அரசு 96 சீட்டு தான் டிஎம்கேக்கு. 96 சீட்டு. அது போல் வந்து ஒரு இந்த எலெக்ஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதற்கான களங்கள் வந்து மாறும், அதுக்கான வந்து விஷயங்களை வந்து அடியோட வந்து அரசியல் சூழலே வந்து புரட்டி போடும் அப்படின்னு வந்து ஒவ்வொரு தலைவர்களும் வந்து பேச தொடங்கியிருக்கிறார்கள். அது எங்கே போய் எப்படி முடியும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல கருத்தில் தெரிவித்தமைக்கு இதயம் கண்டது என்னை நன்றி சார். நன்றி.